waves டாபிக்ல இருந்து questions பார்க்கலாம் பாருங்க. Young's double slit experiment. Two slits are illuminated with a light of wavelength 800 nanometer. The line joining A1P is perpendicular to A1 A2 as shown in the figure. If the first minimum is detected at P, the value of slit separation A will be கேட்டிருக்காங்க. Distance between the slits வந்து 5 cm கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த சம் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து A1ல இருந்து ஒரு லைட் வந்து டிராவல் ஆகுது P வரைக்கும், A2ல இருந்து ஒரு லைட் P வரைக்கும் டிராவல் ஆகுது. அப்போ பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா A2P மைனஸ் A1Pன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து A1 A2P வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா A2P வந்து ஹைப்போட்டினியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு A1P ஸ்கொயர் ப்ளஸ் A1 A2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? A1P வந்து எவ்வளோ வரும் பாருங்க. A1P வந்து டின்னு கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் டி. அப்போ கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் A1 A2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லிட் டிஸ்டன்ஸ், அது வந்து ஸ்மால் ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். A2P ஸ்கொயர் தானே இருக்குது. இந்த A2P இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வருது. இப்போது ஃபஸ்ட்டு மினிமம் வரணும்னு சொல்லியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மினிமம் வரணும்னா பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? λ/2 இருக்கணும். அப்போ எக்ஸ் பிளேஸில் λ/2 போட்டுக்கணும். அப்போ λ/2 இஸ் ஈக்குவல் டு A2P எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். A1P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. அதை செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த டியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, டி ப்ளஸ் λ/2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வருது. கரெக்டுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிடுங்க போத் சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? டி ஸ்கொயர் ப்ளஸ் λ²/4 ப்ளஸ் 2d இன்ட்டு λ/2 வருது, ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடுது. இங்கே டி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த லாம்டா கம்பேர் பண்ணும்போது λ² வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டி லாம்டான்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்கள்? டி வந்து எவ்வளோப்பா? 5 cm, 5 × 10⁻² கிடைக்குது. லாம்டா எவ்வளோ? 800 நேனோமீட்டர் கொடுத்தாங்க. 800 × 10⁻9 மீட்டர் போட்டுக்கலாம். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.2 மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்போ ஸ்லிட் வித் வந்து 0.2 மில்லிமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. கன்சிடர் ஏ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? Consider a Young's double slit experiment as shown in the figure. What will be the slit separation D in terms of wavelength lambda such that the first minimum occurs directly in front of the slit S1 சொல்லியிருக்காங்க. அப்போ S1ல இருந்து P போகிறது ஒரு லைட்னு எடுத்துக்கலாம், S2ல இருந்து P போகிறது இன்னொரு லைட் எடுத்துக்கலாம். இந்த பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா S2P மைனஸ் S1Pன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு பாத் டிஃபரன்ஸ். அந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் வரணும். ஃபர்ஸ்ட் மினிமம்க்கு λ/2ன்னு போட்டுக்கலாம்ப்பா பாத் டிஃபரன்ஸ். இப்போ இந்த S2P என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த S1P டு S2 எடுத்துங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது. அப்போ ஹைப்போட்டினியஸ் ஸ்கொயர் S2P ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த S1P ஸ்கொயர் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2D சொல்லியிருக்காங்க. அப்போ அது 2D ஹோல் ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் டி ஸ்கொயர் போட்டுங்க. 2D ஸ்கொயர் வந்து 4D ஸ்கொயர், 4D ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்து 5D ஸ்கொயர் வருது. 5D ஸ்கொயர் ஈக்குவல் டு S2P கரெக்டாக அது ரூட் எடுத்துட்டிங்கன்னா ரூட் 5Dன்னு கிடைக்குது. அப்போ இந்த பாத் டிஃபரன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ S2P வந்து ரூட் 5Dன்னு வந்துடுது. மைனஸ் S1P எவ்வளோ? 2Dன்னு வருது. ஈக்குவல் டு λ/2 போட்டோம்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி காமனாக எடுத்துருங்க. அப்போ ரூட் 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு λ/2ன்னு வந்துடுதா? ஸோ டி என்ன வருது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்லிட்ஸ் வந்து λ/2 இன்ட்டு ரூட் 5 மைனஸ் 2ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? சரி, இந்த ஆப்ஷன் எது கரெக்ட் பாருங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு வந்துருச்சுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஸ்லிட் செப்பரேஷன் வந்து 0.1 மில்லிமீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்லிட்ஸ் 0.1 சொல்லியிருக்காங்க. ஒன் அப்சர்வ்ஸ் ஏ பிரைட் ஃப்ரிஞ்ச் அட் ஆங்கிள் 1/40 ரேடியன் சொல்லியிருக்காங்க பை யூசிங் லைட் ஆஃப் வேவ்லென்த் λ1. When the light of wavelength λ2 is used, bright fringe is seen at the same angle in the same setup. Given that λ1 and λ2 are in the visible range, அப்படி சொல்லிட்டாங்க. 380 to 740 nanometer வரணும். their valuesன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஸ்லிட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்லிட்ஸ் டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுட்டு இங்கே ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் கேபிட்டல் டி தெரியும். உங்களுக்கு ஆங்குலர் பொசிஷன் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த ஸ்லிட்ஸ்லேருந்து வேவ் வரும்போது மீட் ஆகும். இங்கே பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது. சென்டர் ஆஃப் தி ஸ்லிட்ஸில் இருந்து ஸ்க்ரீனுக்கு நம்ம மீட் பண்ணும்போது இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்லிட்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த லைன் வந்து மேக் சம் ஆங்கிள் தீட்டா இருக்கும். இதுதான் ஆங்குலர் பொசிஷன் ஃபார் பாயிண்ட் பி. இந்த ஆங்குலர் பொசிஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் பை ஸ்மால் டி பண்ணணும். இங்கே பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணுன்றதுனால பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு பாத் டிஃபரன்ஸ் n λ போட்டுக்கணும். n λ/d போட்டுக்கலாம். அப்படின்னா
நம்ம என்ன பண்ணிடலாம் n lambda is equal to theta into dன்னு போட்டுக்கலாம். theta எவ்வளோ கொடுத்தாங்கப்போ 1/40 கொடுத்துருக்காங்க. d எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 10⁻³ மீட்டர் வருது சரிங்களா. 1/40 அப்போ இந்த n lambda இந்த 1/40 0.1 மில்லிமீட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா 10⁻³ இது எல்லாமே சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு 2500 நேனோமீட்டர் வந்துடும் ஓகேங்களா. இப்போது n வந்து டிஃப்ரெண்ட் எண்ணுக்கு லேம்டா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். அதனுடைய ப்ராடக்ட் 2500 வரும். அப்போ ஃபஸ்ட்டு லேம்டா ஈக்குவல் டு 2500 நேனோமீட்டர் பை n போடணும். n என்னென்ன வேல்யூ செலக்ட் பண்ணால் நமக்கு வேவ் லென்த் பிட்வீன் 380 740 வரும் பார்த்தீங்கன்னா n வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து 4ன்னு செலக்ட் பண்ணுங்கள். 4 செலக்ட் பண்ணால் 625 மீட்டர்னு வந்துடுது. 4க்கு வந்து 4th பிரைட் கிடைக்கும். இதே n வந்து 5ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து 500 நேனோமீட்டர். அப்போ இந்த 500 நேனோமீட்டரும் 625 நேனோமீட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா வந்து பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் கிடைக்குதுப்பா சரிங்களா. அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டு 625 500 நேனோமீட்டர் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா.